தூத்துக்குடியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோகுல கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ணர் வேடம் அணிந்த குழந்தைகளை அமைச்சர் கீதா ஜீவன் கையில் தூக்கி முத்தமிட்டு மகிழ்ந்தார். கிருஷ்ண ஜெயந்தி விழா கடந்த 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி பங்களா தெரு பகுதியில் அமைந்துள்ள கோகுல கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதன்கிழமை நடைபெற்ற 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ண வேடம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு கிருஷ்ணர் வேடம் அணிந்த குழந்தைகளை கையில் தூக்கி வைத்து முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் அந்த கிருஷ்ணர் வேடம் அணிந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோகுல கிருஷ்ணர் மற்றும் பாண்டுராங்கனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ், சோமு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திமுக வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ் தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மேலதாளம் முழங்க பட்டாசு வெடிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.